ஹலோ, குட் ஈவினிங். நான் தான் டிடெக்டிவ் ரூபாவதி பேசுகிறேன். யார் பேசுகிறது? ஓகே. மேடம் நீங்களா? உங்கள் உங்கள் கேஸ் தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். டோன்ட் வரி, இன்றைக்கி எப்படியும் இன்றைக்கி 10 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு 70% கவர் பண்ணியாச்சு. டோன்ட் வரி, சரிங்களா? ஓகே. முத்து, அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்னைக்கு அந்த சீசர் காப்பி வாங்க சொல்லியிருந்தேன்ல, அதான் அந்த லாலிபாப் பேங்க் மேனேஜரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் பண்ண அந்த ரகலையில் அந்த பிரச்சனையாச்சு. அந்த சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வர சொன்னேன். இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லக்ஷ்மி மேடம், நீங்கள் உங்களுக்கு நான் சொன்ன அந்த விஷயம் பண்ணிட்டீங்களா? அதான் இந்த சொம்பு கேஸ் தான். என்னங்க பண்ணுறது, இது ஒரு நடிகர் வீட்டில் நடந்த விஷயம். நடிகருடைய மாமியார் சொல்லியிருக்காங்களே, என்ன செய்கிறது? மேடம், அந்த முரளிதரன், ஆக்டர் முரளிதரன் ஒரு கேஸ் என்ன மேடம் ஆச்சு? ஒரே அவங்க வீட்டிலேருந்து ஒரே ஃபோனு. சரி, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு பேசாமல் இருந்தேன். சொம்புன்னா அது ஒரு சின்ன மேட்ரு தான். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. அதாவது யாரா அந்த ஹீரோவுடைய வேலை தான் அங்கே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுடைய பொண்ணு, ஹீரோவுடைய ஒய்ஃபும் ஒரு கேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் தெரியாது, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பட் இது ரெண்டுத்துலேயும் இன்வால்வ் ஆனது ஹீரோ தான். ஹீரோவும் அவர் சம்மந்தப்பட்ட அந்த பர்சனல் விஷயம்தான். என்ன செய்கிறது, இந்த மாதிரி கேஸ் தான் நமக்கு வருது. என்ன பண்ணலாம், அதையும் பார்க்க வேண்டியது தானே. இன்றைக்கி நாட்டில் நிறைய எவ்வளவோ விஷயங்கள் வளர்ந்தாலும் இந்த ஃபேமிலி. இன்றைக்கி ஈவினிங்களா மேடம்? சரி, ஓகே, ஷூர். ஓ அப்படியா மேடம்? பாவம், நீங்களே அவ்வளோ வேலை தான் பார்ப்பீங்க. ஏன் மேடம், வீட்டில் யாராவது ஆள் வச்சுக்கலாம்ல? என்ன செய்கிறது, இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா வளர்ந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா மேண்டிட்டரி அஃபேர்ஸ் நிறைய பெருகிட்டே போகுது. இதனால நிறைய க்ரைம்ஸும் வருது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த க்ரைம்ஸ்னால தானே நம்மளுக்கும் பொழப்பு ஓடுது இல்லையா? என்ன பண்ணுவோம், சீக்கிரம் அந்த கேஸ் முடிப்போம். இன்னும் பெயிண்டிங் நிறைய இருக்குது பாருங்கள். சும்மா மசன்னு இருக்காதீங்க. முத்து, நீங்கள் போய் அந்த சீசர் காப்பி வாங்கிட்டு வாங்க. அடுத்து இன்னும் நிறைய கேசஸ் இருக்குது. அப்படி இன்றைக்கி ஈவினிங் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி. அதனால் என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? ஓகே. குயிக். டிடெக்டிவ் ரூபா பேசுகிறேன். சொல்லுங்கள், யார், என்ன விஷயம்? அப்படியா, எங்கேருந்து பேசுகிறீங்க? அம்ஜிக்கரையிலேருந்து பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஆமாம், நான் தான் பேசுகிறேன். அப்படியா, பர்சனலாக பார்க்கணுமா? வாங்களேன், நம்ம ஆஃபீஸ் இங்கே. நம்ம ஆஃபீஸ் இங்கே தான், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்குது. உங்களுக்கு நான் கூகுளில் மேப் அனுப்பிச்சி வைக்கிறேன், சரிங்களா? சரி, வாங்க. எப்போ வரீங்க? அப்படியா, இப்போ டைம் ஓகே, இன்னும் ½ அன் ஹவரில் வரீங்களா? சரி, வாங்க. ஓ, இதுக்கு நடுவில் இவர் வேறு என்னப்பா பண்ணுறேன். இப்போ ஒரு நிமிஷம், எங்கள் வீட்டில் இருந்து காலு. சொல்லுங்கள், என்னாச்சு, கிளம்பிட்டீங்களா ஆஃபீஸ்க்கு? என்ன? அப்படியா, பாருங்கள், இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள் கபோர்டில் தான் இருக்குது, பாருங்கள். தண்ணி எங்கப்பா? தண்ணி பாட்டில் எடுத்து பாருங்கள், காலி பாட்டில் தான் இருக்குது. தண்ணி பிடிச்சி வைங்க. பிரியா எங்க? டேபிள் துடைக்கவே இல்லை. ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளை துடையுமா? பார், கம்ப்யூட்டர்லாம் தொடவே முடியல, ஒரே டஸ்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? ஓகே மேடம், நான் புனிதாக்காவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? என்ன கிடைக்கலையா? அங்கே தான் பாருங்கள், கபோர்டில் இருக்கும். வேலையில். சரி, அந்த ஒன்று பண்ணுங்க, கொடியில் இருக்கா பாருங்க. கொடியில் அங்கே இல்லைன்னா இங்கே தான் இருக்கும். இதுக்கு வீட்டில் யாரும் இல்லையா? வீட்டில் பாப்பாட்ட கேட்க வேண்டியதில்லை, பாப்பா எடுத்து கொடுத்துருப்பால. சரி, வைக்கிறேன். ஏன் மேடம், என்னாச்சு? சார் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன
இவருக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம தான் வர வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் பார், என்னங்க விஷயம்? என்ன அங்கேயும் இல்லையா? ஓ சாரி. ஆக்சுவலாக வாஷிங் மிஷினில் தாங்க இருக்குது. நான் வேறு 2 நாள் ஆச்சு, மறந்துட்டேன். துணியெலாம் அதில் தான் இருக்குது. கோச்சிக்காமல் கொஞ்சம் அதை எடுத்து ஒரு ஹேர் ட்ரையரை வச்சு காய வச்சுக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரம் காஞ்சிரும். மேடம், அப்போ அவங்க முதல்ல போலீஸ்கிட்ட போயிட்டு தான் அப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்களா மேடம்? ஃபைனலாக அந்த வேலைக்காரி தரத்திட்டீங்களா மேடம்? ஓ, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ்க்கு இதை பற்றி தெரியுங்களா? அதை விட நம்ம டிரைவர் பாண்டியை வர சொல்லு. நாளைக்கு காலையில் விருதுநகர் போகணும். அப்புறம் கூடவே நம்ம அந்த மறுபடியும் வீட்டில் இருந்து ஃபோனா என்ன தான் பண்ணுவாங்க? ஏன் மேடம், என்னாச்சு? சார் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, என்ன தான் பண்ணுவாங்க? வணக்கம் மேடம், என் பேர் சித்ரா. நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சாரி மேடம், உங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி டயத்துக்கு வர முடியல. இன்றைக்கி கோயில் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். உட்காருங்க மேடம், தண்ணி குடிங்க. சந்தோஷம் மேடம். நான் வந்து அரக்கோணத்துலேருந்து வரேன். தண்ணி கிடைக்குமா? தண்ணி குடிச்சிக்கிறேங்க. பிரசாதம் எடுத்துக்கோங்க மேம். எடுத்துக்கோங்க, நீங்களா எடுத்துக்கோங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஹஸ்பண்ட் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்க முடியல. ரொம்ப நெருடலாக இருக்குது. சில விஷயம் புரியுது, ஆனால் அதுவாக இருக்காது அப்படிங்கிற ஒரு மனசுலையே ஒரு சில நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அதுவும் அந்த எண்ணமும் இருக்குது. ஸோ இந்த குழப்பத்துக்கெலாம் ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஆக்சுவலாக உங்கள் நம்பர் நான் வந்து ஆன்லைனில் பார்த்து தான் நான் எடுத்தேன். ரொம்ப நர்வஸாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பதவியில் இருக்கார். ஆனால் அடிக்கடி ஃபேமிலி கம்பெனி விஷயமாக வேலைக்கு எங்கேயாவது வெளியூர் போவார். ஸ்டார்டிங்கில் எனக்கு எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு 6 மாதமாக ஒரு மாற்றம் வந்து அவர்கிட்ட நான் பார்க்குறேன். இதை நான் அவர்கிட்ட நேராக கேட்க முடியல. ஏன்னா அவர்கிட்ட பேசுகிற நேரமே ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம கிடைக்கிற டைமும் அவர்கிட்ட பேசி நம்ம சண்டை இழுக்க வேணாம் அப்படின்னு. இன்னொன்று, என் பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க. மேடம், அப்போ அவங்க முதல்ல போலீஸ்கிட்ட போயிட்டு தான் அப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்களா மேடம்? பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம இப்படி சண்டை போடுறது அவங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் மேடம் நான் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக உங்ககிட்ட நான் வந்ததுக்கு காரணம், அவருக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் வந்தேன். அப்படி இல்லைன்னா உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் மட்டும்தான் இருப்பேன். கொஞ்சம் அது யார் என்ன அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சி தந்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். எங்ககிட்ட வந்துட்டீங்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இது நாங்கள் வந்து காதும் வச்ச மாதிரி நாங்கள் இதை சால்வ் பண்ணிடுவோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, டோன்ட் வெரி. சரிங்களா? நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்புவீங்க, சரிங்களா? லக்ஷ்மி, உன் நம்பர் கொடுப்பா அவங்களுக்கு. அவங்க நம்பர் தருவாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த நேரம்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள்.
சரிங்களா? அப்புறம் நான் நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளியூர் போகிறேன். ஒரு ஹாஃப் டே ஒரு ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் கொஞ்சம் அவைலபிளாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கேஸ் என்னன்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? வணக்கம். போயிட்டு வாங்க. ஓகே மேடம், நான் புனிதாக்காவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா எதில் பார்த்தாலுமே நிறைய வன்முறைகள் தான் வந்து பெருகி போயிருக்கு. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் இது ஜாஸ்தி இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி எந்த ஒரு குற்றம் நம்ம எடுத்து பார்த்தாலும் அதோட அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தான். இதனால் எவ்வளவோ குடும்பங்கள் வந்து பாதிச்சிருக்கு. அதாவது கணவன் மனைவி மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்து இருக்க அந்த குழந்தைகளும் சரி, பெரியவர்களும் சரி, எல்லாருமே வந்து பாதிக்கிறாங்க. ஸோ இப்படி இன்றைக்கி வந்து இந்த சமுதாயம் வந்து எந்த ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நாம் எவ்வளவோ பாதைகளில் நம்ம வந்து முன்னேறிட்டு இருந்தாலும் ஒரு குடும்பம் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் அந்த நாடு வந்து செழிப்பாக வரும், முன்னேற்ற பாதையில் அது போகும். குடும்பம் வந்து சரியில்லைன்னா அடுத்தடுத்த இந்த முன்னேற்றம் வந்து இது வந்து பாதிப்படையும். இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் லெவலில் இந்த சொசைட்டியோட அந்த இதை கொண்டு போயிட்டாங்க. பாடத்துலேயே அது ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இஸ் அடல்ட்ரி க்ரைம் இன் இந்தியா அப்படின்னு. நிறைய, அதாவது வீட்டில் மனைவி இருந்தாலும் கணவன் வந்து மனைவிக்கு செய்கிற துரோகமும் சரி, இன்னொன்று மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகமும் சரி, அதாவது 55% வந்து கணவன் வந்து செய்கிறாங்க, அதை விட அதிகமாக மனைவி வந்து கணவனுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு க்ரைம் தான். இதுக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு 5 வருட தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஐபிசி செக்ஷன் 497 படி இதுக்கு வந்து 5 வருட தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு இல்லை ஒரு வயலன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமோ அது எப்படி தண்டிக்கத்தக்கதோ அதே மாதிரி இந்த மாதிரி, ஏன்னா ஒரு பாண்டு உள்ளே வராங்க, அக்ரிமெண்ட்டு, அதாவது கல்யாணங்கிறதே ஒரு மியூச்சுவல் ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ அதுக்குள்ளே வரும்போது நிறைய பேருடைய நம்பிக்கை இருக்குது. அதாவது குறிப்பாக கணவனுக்கு மனைவி மேலேயும் மனைவிக்கு கணவன் மேலேயும் ஒரு எதிர்கால ஒரு செக்யூரிட்டின்றது இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய எதிர்காலத்தை அதில் முன் வச்சு தான் இந்த கல்யாணம் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணும்போது இது எல்லாமே வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து மற்ற க்ரைம் எந்த அளவுக்கு பார்க்கப்படுதோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இதுவும் வந்து பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் இதை வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் ஒரு விஷயமாக வந்து இதை வந்து எடுத்துக்கணும். இப்போது சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக டைவர்ட் ஆகுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது சோஷியல் மீடியாவில். நன்மைகள் பரவுறதை விட கெட்டது வந்து அதிகமாக பரவுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா படிப்படியாக தான் அது மாற்ற முடியும். ஒரு நாளில் ஒரு பொழுதில் எல்லாமே வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து முடியாது. அடிமேல் அடி வைத்தால் தான் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு முயற்சியில் தான் நான் இந்த வீடியோவை நான் வந்து பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய உதவி தேவை. உங்களுடைய அந்த உந்துதல், அந்த நீங்கள் கொடுக்குற நல்ல கமெண்ட்ஸு, இதெல்லாம் தான் வந்து என்னை மேலும் மேலும் சிந்திக்கவும் வைக்கும். பல நல்ல கருத்துக்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு
எண்ணத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு டீராக தான் நான் இதை வந்து கருதுவேன். நன்றி, வணக்கம்.